உலகத்திலேயே அரிதான 3 வகையான தென்னை மரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தென்னை மரத்தையோ தேங்காய் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மக்கப்புனா கோகனட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் வெரைட்டி. இது உடச்சிங்கன்னா உள்ள தண்ணியில் வர இந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது. இந்த வந்து யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம், ஐஸ்கிரீம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த ரகத்தை வந்து கமர்ஷியலாக விற்பனை வாய்ப்புக்காக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே யாரும் வளர்த்திக்கிட்டு வரதில்லை. இது பிலிப்பைன்ஸில் விளையிற ரகம் அப்படிங்கிறனால இந்தியாவிலேயும் கண்டிப்பாக விளையும். வீட்டு தோட்டத்தில் 1-2 மரம் வாங்கி வைக்கலான்னு நர்சரியில் தேடி பார்த்தேன். ஆனால் எந்த நர்சரிலையும் இதனோட கன்றுகள் வந்து கிடைக்கவே இல்லை. அமேசானில் வேணால் இந்த தென்னங்கன்றுகள் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ரேட் வந்து 300 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ரகத்தை அனுப்புவாங்கன்னு தெரியல. நான் ஒரு மரம் ஆர்டர் போட்டு வீட்டு தோட்டத்தில் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். தேவைப்படுறவங்க 1-2 மரம் வாங்கி வீட்டு தோட்டத்தில் வைங்க. அழகாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வித்தியாசமான தென்னை மரம் வந்து தாய்லாந்தை சேர்ந்தது. இதை வந்து தாய்லாந்து பிங்க் கோகனட்னு சொல்லுவாங்க. காய் வெளிப்புற பச்சையாக இருக்குது, உள்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டை வந்து பிங்க் கலரில் வரும். இது ஒரு ரேரான வெரைட்டி. இந்த மாதிரி தேங்காய் வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயோ யாரும் பயிரிடுறதில்ல. தமிழ்நாட்டில் 1-2 நர்சரி வந்து இதை தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறாங்க. யாரும் நடவு செஞ்சு காய்க்கு வந்த மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை. ஆனால் அமேசானில் வந்து என்னோட கன்றுகள் வந்து கிடைக்கிது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக பிங்க் கலராக இருக்கும். அந்த தேங்காய் வந்து லைட் பிங்க் கலராக இருக்குது. தண்ணி வந்து லைட் பிங்க் கலராக தேக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரிய வகை. இது வந்து டூப்ளிகேட், யாராவது பெயிண்ட் அடித்து போட்டிருக்காங்க. வெளிப்பற இப்படி இருக்காது, பச்சையாகத்தே இருக்குது. உள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி பிங்க் கலராக வரும். இது ஒரு நல்ல வெரைட்டி. மருத்துவ குணங்களுக்கு இருப்பாங்க இந்த தேங்காயால். மக்கள் வந்து தாய்லாந்தில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அரிதாக பயிரிடனால கொஞ்சம் ரேட் அதிகம். தென்னங்கண்ணே ஒரு 500 ரூபா 1000 ரூபா சொல்லுவாங்க. நாகர்கோவிலில் இருக்கிற ஜேகே நர்சரி கார்டனில் வந்து என்னோடய கண்களை விற்பனை செய்கிறத கேள்விப்பட்டேன். இல்லாதவங்க வந்து அமேசானோடு வாங்கலாம். வீட்டு தோட்டத்தில் 1-2 வாங்கி வைங்க, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாழ்ப்பாணம் ஜம்போ கோகனட் அல்லது யாழ்ப்பாணம் ஜிஎன் கோகனட்டும்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பானை சைஸுக்கு இருக்குது. தண்ணி வந்து 1 லிட்டருக்கு மேலேக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது. இந்த மாதிரி ரகம் வந்து அதிகமாக பயிரிடுறதில்ல. பொள்ளாச்சி சைடு 1-2 ரகங்கள் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு குவாலிட்டியான ரகம் 1.5 லிட்டர் தண்ணி வர மாதிரி ரகம் இருக்கான்னு இது வரைக்கும் தெரியல. இந்த ரக கன்றுகள் வந்து சில நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதான் நாகர்கோவில் ஜேகே நர்சரிங்க மாதிரி நர்சரி சேல்ஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கி வைங்க. தென்னை மரம் நடவு செய்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன ரகத்தை வைக்காமல் இந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் குரோ பேக்கில் வந்து பெரிய மரத்தை வச்சிங்கன்னா சீக்கிரம் காய்க்கு வந்துட்டு உங்களுக்கு வண்டு துளைனால வந்து மரம் பட்டு போகிறது தடுக்கலாம். ஆனால் பெரிய ரகத்தை வாங்கி வைங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய தண்ணியை வாங்கி வைக்கும்போது உங்கள் வீட்டு தோட்டமே டக்குன்னு அழகான மாதிரி இருக்கும். திடீர்னு மரம் வந்த மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.